சிறிய கிராமத்தில் பிறந்தவன்தான் இனாம் உல் ஹசன் எனும் சிறுவன். அவனது உலகம் மிகச் சிறியது. ஒரு பள்ளி, ஒரு மண் தெரு, பழைய ஒரு சதுரங்க பலகை. அந்த பலகையை அவன் தந்தை குப்பையில் கிடைத்த மரத்துண்டுகளை இணைத்து செய்திருந்தார். காசு இல்லை, வசதி இல்லை, ஆனால் கனவுகள் மட்டும் அளவில்லாமல் இருந்தன. இனாம் உல் ஹசன் முதலில் சதுரங்கத்தை ஒரு சாதாரண விளையாட்டாகத்தான் பார்த்தான். பள்ளி முடிந்து வந்தவுடன் தந்தையுடன் ஆடுவான். தோல்வி அதிகம். ஒவ்வொரு தோல்விக்கும் அவன் முகம் சோகமாகிவிடும். நான் இதுக்கு சரியானவன் இல்ல போல என்று ஒரு நாள் சொன்னான். அதற்கு தந்தை சிரித்துக் கொண்டு சொன்னார், தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். அந்த வார்த்தைகள் இனாம் உல் ஹசனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அடுத்த நாளிலிருந்து அவன் மாறினான். தினமும் அதிகாலை எழுந்து புத்தகங்கள் இல்லாததால் பழைய செய்தித்தாள்களில் வந்த சதுரங்க புதிர்களை வெட்டி வைத்து பயிற்சி செய்தான். பள்ளி நூலகத்தில் கிடைத்த ஒரே ஒரு சதுரங்க புத்தகத்தை வாரம் முழுவதும் படித்து முடித்தான். நகரில் நடக்கும் போட்டிகளை பார்க்க பணம் இல்லாததால் ரேடியோவில் வரும் விளக்கங்களை கேட்டு கற்பனை செய்து விளையாடுவான். பள்ளியில் சிலர் அவனை கேலி செய்தார்கள். சதுரங்கத்தால் வாழ்க்கை ஓடுமா என்று சிரித்தார்கள். ஆனால் இனாம் உல் ஹசன் மௌனமாக இருந்தான். ஒவ்வொரு நகர்வும் முக்கியம் என்று அவனுக்கு தெரியும். ஒரு நாள் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி அறிவிப்பு வந்தது. பங்கேற்பு கட்டணம் கூட அவனுக்கு பெரிய விஷயம். இனாம் உல் ஹசனின் தந்தை தன் பழைய சைக்கிளை விற்று அந்த பணத்தை கொடுத்தார். நீ ஜெயிக்கணும் இல்ல, முயற்சி பண்ணணும், அதுவே போதும் என்றார். போட்டி நாள் வந்தது. பெரிய மண்டபம், புதிய பலகைகள், அனுபவம் வாய்ந்த வீரர்கள். இனாம் உல் ஹசனின் கைகள் நடுங்கின. முதல் ஆட்டத்தில் தோல்வி. மனம் உடைந்து போனது. ஆனால் தந்தையின் வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்தது. தோல்வி ஒரு பாடம். அடுத்த ஆட்டத்தில் அவன் அமைதியாக விளையாடினான். ஒவ்வொரு நகர்வையும் சிந்தித்து எதிராளியின் திட்டத்தை முன்கூட்டியே கணித்தான். ஒரு ஆட்டம், 2 ஆட்டம், வெற்றிகள் தொடர்ந்தன. இறுதிப் போட்டியில் அவன் எதிராளி மாநில சாம்பியன். அந்த ஆட்டம் நீண்ட நேரம் சென்றது. மண்டபம் முழுக்க அமைதி. கடைசியில் இனாம் உல் ஹசனின் ஒரு சாதாரணமான ஆனால் புத்திசாலித்தனமான நகர்வு. செக்மேட். இனாம் உல் ஹசன் ஜெயித்தான். அன்று அவன் வென்றது ஒரு கோப்பையை மட்டுமல்ல, அவன் வென்றது அவனது பயம், வறுமை, சந்தேகம் அனைத்தையும். இன்று இனாம் உல் ஹசன் ஒரு சிறந்த சதுரங்க பயிற்சியாளர். அவன் மண் மாணவர்களுக்கு எப்போதும் ஒரு விஷயம் சொல்வான். சதுரங்க பலகையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நகர்வும் முக்கியம். பொறுமையும் முயற்சியும் இருந்தால் வெற்றி தவிர்க்க முடியாது.